உறவுகளே, 30 ஆண்டுகள் கழித்து மீன ராசியில் உருவாகும் சுபயோகம். ஏப்ரல் ஜாக்பாட் அடிக்க போகிறத இந்த 5 ராசிக்காரங்களை பார்க்க போறேங்க. ஜோதிடத்தின்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது ராசியை மாற்றி சுபயோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையில சிறப்பான யோகத்தை உருவாக்கும். அப்படி உருவாகிற யோகங்களுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும். ஒவ்வொரு மாதமும் அப்படி கிரகங்கள் பல யோகங்களை உருவாக்கி சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த வகையில் ஏப்ரல் மாதத்தில் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையால் சுபயோகம் ஒன்று உருவாக உள்ளது. வேத நாட்காட்டியின்படி ஏப்ரல் 2ஆம் தேதி கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் மீன ராசிக்குள் நுழைய உள்ளார். அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 11ஆம் தேதி கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் மீன ராசிக்குள் நுழைவார். ஏற்கனவே இந்த மீனராசியில் நீதிமான் சனி பகவான் சுமார் 30 ஆண்டுகள் கழித்து பயணித்து வருகிறார். இப்படி குரு பகவானின் மீன ராசியில் 3 கிரகங்கள் சேர்க்கையால் திரிகிரக யோகனம் உருவாக உள்ளது. அதுவும் இந்த 3 கிரகங்களின் சேர்க்கையால் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் இந்த யோகம் உருவாக உள்ளது. இந்த யோகத்தின் தாக்கம் 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில காணப்படும். இப்ப 30 ஆண்டுகளுக்கு பின் மீன ராசியில சனி செவ்வாய் புதன் சேர்க்கையால் உருவாக உள்ள திரிகிரக யோகத்தால 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய நல்ல நேரம் பிறகுது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க. இது போன்ற ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள. மேஷம் ராசி அன்புக்காரங்களே, மேஷ ராசியில 12வது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாகிறதுனால இந்த யோகத்தால் இந்த ராசிக்காரங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும், மன கவலைகள் அதிகரிக்கும். இருப்பினும் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை செய்வதை கொஞ்சம் தவிர்க்கணும். நெக்ஸ்ட் ரிஷபராசி அன்புக்காரர்களே, ரிஷபராசியின் 11வது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். நண்பர்களின் முழு ஆதரவும் கிடைக்கும். புதிய தொடர்புகளால் எதிர்பாராத பல நன்மைகளையும் பெற போறீங்க. 3வது மீனம் ராசி அன்புக்காரங்களே, மிதுனம் ராசி அன்புக்காரங்களே, மிதுன ராசியின் 10வது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து வேலை செய்ய வேண்டியதும் அவசியம். சிலருக்கு இக்காலத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. 4வது கடகம் ராசி அன்புக்காரர்களே, கடக ராசியில 9வது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாக உள்ளது. இதனால இந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். ஒவ்வொரு வேலையிலும் வெற்றி கிடைக்குங்க. ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். வேலை தொடர்பான பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் சிம்ம ராசி அன்புக்காரங்களே, சிம்ம ராசியில 8வது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு திடீர் இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. முதலீடுகளை செய்யும் போது கவனமா இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்துல கூடுதல் கவனத்தையும் செலுத்த வேணும் சிம்ம ராசிக்காரங்க. கன்னி ராசி அன்புக்காரங்களே, கன்னி ராசி 7வது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாகிறதுனால இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிக்கும். கூட்டு வணிகம் செய்பவர்கள் எந்த முடிவுகளை எடுக்கும்போது மிகவும் கவனமா இருக்கணும். இல்லாவிட்டால் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடுங்க. துலாம் ராசி அன்புக்காரங்களே, துலாம் ராசியில 6வது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாகிறதுனால இதனால இந்த ராசிக்காரங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். ஆயினும் கடின உழைப்பால் நல்ல வெற்றியை காண போறீங்க. ஆரோக்கிய விஷயத்துல சற்று விழிப்போட இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க. விருச்சிக ராசி அன்புக்காரங்களே, 5வது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாக போக்குறதுனால இந்த ராசிக்காரங்க காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை தொடர்பான நல்ல செய்திகளையும் பெறலாம். ஒவ்வொரு முயற்சிகளையும் நல்ல வெற்றியும் காண போறீங்க. தனுசு ராசி அன்புக்காரங்களே, 4வது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாகிறதுனால இதனால இந்த ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகரிச்சிருக்கு. புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். மன அழுத்தம் குறைஞ்சு கொஞ்சம் சந்தோஷம் அதிகரிக்கிற நாட்களாக தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மகரம் ராசி அன்புக்காரங்களே, 3வது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாகிறதுனால இதனால இந்த ராசிக்காரங்களுக்கு பேச்சாற்றல் மேம்படும். சிறப்பான தகவல் தொடர்பான திறனால பல வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பீங்க. இந்த காலத்தில் மேற்கொள்கிற பயணங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகளில் நல்ல வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தது கும்பம் ராசி அன்புக்காரங்களே, 2வது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாகிறதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும். இருப்பினும் செலவுகளை அதிகம் சந்திக்க நேரிடும். பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கணும். எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 4 முறை யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். அவசரப்படுவதை தவிர்க்கணும் கும்பராசிக்காரங்க.
அடுத்தது கடைசி ராசியான மீனம் ராசிக்காரங்களே, முதல் வீட்டில் திரிகிரக யோகம் உருவாகிறதுனால இதனால் இந்த ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை இருமடங்கு அதிகரிக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். எப்போதும் மனநிலையை சீராக வைத்துக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஓகே நண்பர்களே, இப்போ இந்த 30 வருடம் கழித்து உருவாகிற யோகத்தால் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இது போன்ற ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.